Hello friends, welcome to Windows Tutorial Tamil. நான் வந்து இப்போ என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, நம்ம நார்மலாக இப்போது நெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ண வேண்டி வரும். அப்போது வந்து அதாவது நம்ம சின்ன சைஸ் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணும்போது பிரச்சனை இல்லை. அதாவது ஒரு 100 MB அந்த மாதிரி. கொஞ்சம் பெரிய சைஸ் 500 MB இல்லை 1 GB அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணும்போது நம்மளோட லேப்டாப்போட ஸ்க்ரீனை வந்து எப்படி நம்ம அணைச்சி வைக்கிறது, அதே டைமில் டவுன்லோடும் ஆகிட்டு இருக்கிறது, டவுன்லோட் கண்டினியூஸாக ஆகிட்டு இருக்கணும் அப்படின்றது வந்து நான் இப்போ வந்து காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் வந்து மாயா சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.1 GB. இது எப்படின்னு டவுன்லோட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ மீதி இருக்கிறது, அதாவது இன்னும் ஒரு 45% ரிமைன் இருக்குது. அதுக்கே பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் காட்டுது. ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 77 KB இருக்குது. நீங்கள் ரொம்ப ஸ்பீடாகவே இருந்தாலையும் இந்த மாதிரி GB டவுன்லோட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும். எப்படியும் ஒரு 2-3 hours ஆகும். அப்படி இல்லாத நீங்கள் நைட் டைமில் உங்கள் நெட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அப்போ நைட் ஃபுல்லும் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டிய அந்த மாதிரி டைமில் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம கம்ப்யூட்டர் வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பவர் வந்து பேலன்ஸு, பவர் சேவர் அப்படின்னு இருக்குது. நான் வந்து பவர் சேவர் மோடுக்கு இப்போ மாற்றிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஸ்க்ரீன் பிரைட்னஸ் அப்படின்னு இருக்குது. நார்மலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து குறைச்சிட்டு அப்படியே விட்ருவோம். ஆனால் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இப்படியே விட்டிங்கன்னா நம்மளோட டெஸ்க்டாப் வந்து அதை அதாவது அந்த பிரைட்னஸ் வந்து டிம்மாக தவிர அது வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் கவனிக்காத விட்டிங்கன்னா ஸ்லீப் மோடுக்கு மாறிடும். ஸோ அங்கே வந்து சேஞ்ச் பிளான் பாருங்கள். இங்கே வந்து சேஞ்ச் பிளான் செட்டிங் அப்படின்றதுக்கு போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பேட்ரி, அதாவது நீங்கள் சார்ஜ் போட்டுவிட்டு இருந்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் அப்படின்றது இந்த சைடும், சார்ஜ் போடாத போது எந்த மாதிரி ஆப்ஷன் அப்படின்றது நார்மலாக டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் சார்ஜ் போட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பிரைட்னஸ் ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் நைட் ஃபுல்லும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, அதாவது பெரிய ஃபைல், அப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக குறைச்சிருங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்லீப் மோடுக்கு போனால் அப்படி வந்து பிரைட்னஸ் வந்து கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு சார்ஜ் சேவ் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம ரெண்டுத்தையும் குறைஞ்சிருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிம் த டிஸ்பிளே அப்படின்னு இருக்குது. இங்கே 1 minute, இங்கே 2 minute அப்படின்னு இருக்குது. இதையும் 1 minuteக்கு மாற்றிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் டிஸ்பிளே அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து சும்மா தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா சும்மா விட்டு போயிடுவீங்க. அப்போ வந்து நம்ம பிரைட்னஸ் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம 1 minute வச்சிங்கன்னா 1 minuteல அது வந்து டிஸ்பிளே வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஆனால் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 10 minutes, அதாவது கம்ப்யூட்டர் எப்போ வந்து ஸ்லீப் மோடு போகணும் அப்படின்றது இருக்குது. இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட கம்ப்யூட்டர், அதாவது நம்ம இப்போது டவுன்லோடு கொடுத்துட்டு போயிட்டாலையும் அது டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 15 minutes டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கு. இந்த 15 minutesக்குள்ளார டவுன்லோட் பண்ணுற ஃபைலாக இருந்தால் ஓகே. நம்ம அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது பார்த்தோன்னா, இந்த ஸ்லீப் மோடு போச்சுன்னா நம்மளோட மாடம் நம்ம டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படியே ஸ்டாப் ஆகி எரர் காட்டிடும். ஸோ இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ரெண்டையுமே நெவர் வச்சுருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே மட்டும் பிளாக் ஆனால் போதும், மீதி ஃபுல்லாக ப்ராசஸிங் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நெவர் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து நம்ம எவ்வளோ பெரிய டவுன்லோடாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், இந்த 2 GB டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நான் வந்து அப்படியே விட்டு போனால் அதுவே ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே வந்து அணைஞ்சாலையும் நம்மளுக்கு ஸ்லீப் மோடுக்கு போகாது. ஸோ இப்போ வந்து நம்ம நைட்டில் கூட நம்ம போட்டு விட்டு தூங்கினா நம்மளுக்கு அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் பிளான் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதே டைமில் உங்களுக்கு ரொம்ப சார்ஜ் பார்த்திங்கன்னா லோவாக இருக்கிற டைம்லையும் நம்மளோட பிளான்ஸை நம்ம வந்து இந்த மாதிரி குறைச்சிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் டவுன்லோடெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அப்போ நார்மல் வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக பேலன்ஸ்டு போயிடலாம். இல்லை அதுவும் வேணும்னா நம்ம மறுபடியும் பழையபடி சேஞ்ச் பிளான் செட்டிங்கில் போய் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பவரும் சேவ் ஆகும். அதே டைமில் டவுன்லோட் டைமில் தேவையில்லாத ஸ்க்ரீன் வந்து ஆனில் இருக்க தேவையில்லை. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணும்போது கடைப்பிடிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.